சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போலாமா? ஆமா யார் இவன்? டேய் இவரு தான்டா என் அண்ணா, சொல்லியிருக்கேன்ல பாசத்தை மலை மாதிரி போடுவாரு அப்படின்னு. என்ன என் பூல இந்த தாலி தானா அது? ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ. எதுக்கு ப்ரோ? நாங்க 2 பேரும் லவ்வர் படத்துக்கு போறோம். நீங்க ஏன் ப்ரோ வரீங்க? தங்கச்சிக்கு ஒரு சேஃப்டிக்காக தான் ப்ரோ. நான் என்னடா மம்புட்டியாடா? நான் ஏன்டா அப்புறம் கூட வரேன்? சரி வா தலைவா, படத்துக்கு லேட் ஆயிருச்சு, அப்புறம் பேசிக்கலாமியா? என்னைய விட இவன் தான் ஆர்வமா இருக்கான். இன்ட்ரோல விட்டானுங்க. சரி வாங்க ப்ரோ, அப்படியே பாத்ரூம் போயிட்டு நான் வாங்கிட்டு வருவோம். இல்ல தல, நான் என் தங்கச்சி பக்கத்துலயே இருக்கேன். எப்படிப்பட்ட அண்ணே? ஆஹா சரி ஓகே, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். வர்றப்ப நான் வாங்கிட்டு வரேன்டி உனக்கு. அண்ணே ஒரு ஹே பேபி, உனக்கு பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. தலைவா நான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் தலைவா. டேய் பரவாயில்ல, எனக்கு அண்ணா எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க, நீ அதை சாப்பிட்டுக்கோ. பாடம் எடுக்க சொன்னா புண்ணு மாதிரி பாடம் எடுத்து வச்சிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சுலடா? செம்மையா இருந்துச்சு. சரி ஓகே பிரதர், நாங்க 2 பேரும் அப்படியே ஆட்டோல கிளம்புறோம். நான் நிவேதாவை இறக்கி விட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. எதுக்கு தலைவா சிரமம்? என்கிட்ட R15 V3 இருக்கு தலைவா. நான் அப்படியே பாப்பாவை இறக்கி விட்டு வீட்டுக்கு போறேன். வண்டி இருக்குன்னு சொன்னா முடிஞ்சு. டேய் ஆமாடா, அண்ணா சொல்றதும் கரெக்ட் தான். நீ வந்தேனே விட்டுட்டு மறுபடியும் வீட்டு வரைக்கும் போறதுக்கு நான் அப்படியே அண்ணா கூடயே போயிடுறேன். நீ பார்த்து சேஃபா போ சரியா? மாப்பிள்ள ரெடியாரா? ஹாப்பி பர்த்டே நிவேதா, அந்த கிஃப்ட். ஓ தேங்க்ஸ்டா. ஏ பாப்பா ஹாப்பி பர்த்டே, இந்த கிஃப்ட். என்னன்னா அது? மொபைல் போனு எப்படி 45,000 50,000 வரும்ல? தேங்க்ஸ்ண்ணா. என் வாழ்க்கையில எனக்கு யாருமே இப்படிலாம் பண்ணதே இல்லைண்ணா. 45,000 50,000 எங்க ஆட்டைய போடான்னு தெரியலையே. ஏதுடா தெரியல இவ்வளோ காசு? என் பாப்பாக்காக வேலைக்கு போய் சம்பாரிச்சேன். இந்த ₹1 போதுண்டா, அவள் தான் முடிச்சு விட்டவோ. நான் ஏன்னா எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை எப்படின்னா நான் மறப்பேன். எனக்கு நீங்க தானா என் அம்மா அப்பா ரெண்டு லவ்வர் எல்லாருக்கும். அடிச்சு மூஞ்சலாம் உடச்சு புருண்டி, ஒழுங்கா இருந்துங்க. இப்ப நான் என்னடா பண்ணேன்? ஏன்டா நீ எப்படி திட்டுற? போ, நான் போறேன். போ போறான் லூசு பண்ற மாதிரி. பாவம் தங்க பிள்ளைய வேற ரொம்ப திட்டி போட்டேன். மணி 1 மணி ஆயிருச்சு. இப்ப கால் பண்ணா எடுப்பாள்னு வேற தெரியலையே. சொல்லு. இந்த நேரத்துல எவன்டி பேசிக்கிட்டு இருக்க? அந்த பல்லு தாலி மயன் தானே? என் அண்ணன் அப்படிலாம் பேசுறடா, வச்சுக்காத புரியுதா? ஆமா அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அண்ணன் பாப்பான்னு இந்த நேரத்துல பேசிட்டு இருக்கீங்க? சீ வெக்கமா இல்லையா? அப்படி என்னடி அவன் 1 மணிக்கு உன் மேல அன்பை கொட்டிக்கிட்டு இருக்கான்? மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன், அதனாலதான் எனக்காக தூங்காம என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. போதுமா? மெண்டல் அவன் உன உசார் பண்ண பாக்குறான். இப்பெல்லாம் பேசுற பிடிக்கவே இல்லை நீ பேசுறது. இப்படி வச்சு பேசவா? என்னடி மாட்டிக்கிட்டடி? அடியே பேசவே கூடாது. எப்படி பேசுற? என்னையவே தப்பா நினைச்சிட்டேல? ஆமா நான் அவரை தான் லவ் பண்றேன். போதுமா? இனிமேல் என்கிட்ட பேசாத. பாய், லெட்ஸ் பிரேக் அப். தாயலி மோலி அடியே என்னடி? ஹலோ மாஸ்டர் ஒரு டீ. டார்லிங் நல்லா டைட்டா பிடிச்சுடி. மூஞ்ச பக்கத்துல அருவருப்பா இருக்கு. என்னைய பிரேக்கப் பண்ணது மட்டும் இல்லாம என்னையவே கேவலமா பாத்துட்டு போயிட்டு இருக்கா. கடைசியில சாதிச்சிட்டியாடா பழுத்தியாமான. மாஸ்டர் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சொல்லு. லவ் பண்ணிட்டு இருக்கப்ப இடையில ஒருத்தன் அண்ணான்னு சொல்லிட்டு மலை மாதிரி பாசத்தை போடுவான் உன் ஆளு மேல. அப்படியா? நம்பிடக்கூடாது. ஏன்னா அவன் உன் ஆளு மேல பாசத்தை போட வரமாட்டான், உன் ஆளையே. அதனால லவ் பண்ணிட்டு இருக்கப்ப நைட் 2 மணி 1 மணிக்கெல்லாம் கால் பேசிக்கிட்டு இருந்தா ஓப்பனாவே கேட்டுருங்க. அதுக்கு ஆளு ரிப்ளை பண்ணும். ஓ அப்ப என்னையவே நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்கும். சந்தேகம்லாம் பாடல, கன்ஃபார்மா சொல்றேன் நீ தாயலி மாவளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கனே அவளை நீங்க பிரேக்கப் பண்ணி விட்டுருங்க. ஏமாந்துட்டே நினைக்காத, தப்பிச்சுட்டே நினைச்சுக்கோ. இது ஒண்ணு தேவையில்லை. நாசமா போயிருவீங்கடி அண்ணன் பாப்பா லவ் தாயலி மைங்களா. எதுக்குடா என்ன அமௌண்ட் அடிக்கிறீங்க?